திரு மதிவாணன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட நேற்றைக்கு பேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பேசிய பிரதமர் உட்பட இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமா குற்றம் சாட்டுறாங்க. உங்களுடைய பார்வை? இல்லை, இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறார். பேசும்போது எந்த தரவுகள் அடிப்படையில் பேசுகிறாருன்றதை அவர் சத்தியமாக சொல்லியிருக்கணும். இப்போது பிரதமர் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் அதனால் தொடர்ந்து நடைபெற்ற கலவரத்தை பற்றி அவர் எங்கேயாவது பேசியிருக்கணும். இல்லை, இன்றைக்கி அவர் பிரதமராக ஆனதுக்கப்புறம் மணிப்பூர் கலவரத்தை பற்றி அவர் பேசியிருக்கணும். இல்லை, அதன் பிறகு உத்தரப்பிரதேச பிரச்சனை, இல்லை ராஜஸ்தானில் பிரச்சனை, இந்த மாதிரியான எந்த பிரச்சனையாவது பிரதமர் அவர்கள் பேசியிருந்தாருன்னா தார்மீகமாக நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் பிரதமர் எந்த இடத்துலையுமே பேசவே இல்லையே. நான் என்ன சொல்கிறேன்னா, என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் பாதுகாப்பான மாநிலத்தில் தமிழ்நாடு இன்றைக்கி நம்பர் 1 மாநிலமாக தானே இருக்குது. அதை அவரால் மறுக்க முடியுமா? பொருளாதார வளர்ச்சி, ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்குன்னா ஒரு மாநிலத்தில் எப்படி பொருளாதார வளர்ச்சி இருக்கும்? எப்படி அந்நிய முதலீடுகள் இங்கே வரும்? கம்பெனிகள் எப்படி ஆரம்பிப்பாங்க? இதெல்லாம் யோசிச்சு பேசணுமா இல்லையா? அப்போ பெண் கல்வியில் நம்பர் 1 எப்படி ஒரு மாநிலம் இருக்கும்? உயர்கல்வியில படிக்கக்கூடிய மாநிலத்தில் எப்படி நம்பர் 1 இருக்க முடியும்? பெண்கள் வேலைக்கு செல்ற விகிதம் அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரு, இன்னும் ஒரு மாத காலத்துல தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போதைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தானே பேச முடியும். அவர் அரசு விழா நிகழ்ச்சியினுடைய மேடையில பேசல. இது என்டிஏவினுடைய பரப்புரை கூட்ட மேடை. அங்க இருக்கும்போது எதிர் அணியில் இருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசு மீதான, திமுக கூட்டணி கட்சிகள் மீதான விமர்சனத்தை தானே பிரதமர் முன்வைப்பாரு. என்டிஏவோட தலைவர் தான் இந்த நாட்டுடைய பிரதமரா இருக்கார். சரிங்களா? அவர் வேற, இவர் வேற ஒன்றும் இல்லை. ரெண்டுமே ஒரே நபர் தான். இவர் என்ன செயல்பட்டிருக்காருன்றதான் என்னுடைய கேள்வி. நான் சொல்றது ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி அதிகப்படியான பெண்கள் வேலைக்கு போக முடியும்னு கேட்குறேன். இன்னைக்கு நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, எப்படி வர முடியும்? அதிக தொழிற்சாலைகள் எப்படி இங்கே இருக்க முடியும்? ஸோ நீங்கள் எல்லாமே பிரதமர் அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டு பொதுக்கூட்ட மேடைன்றதுனால பேசியிருக்காரே தவிர வேற எந்த ஆதாரமும் இல்லாம எந்த குற்றச்செயல்களும் நடக்கல அப்படின்னு சொல்றீங்களா? ஆதாரமே, நான் என்ன சொல்றதுன்னா, திரும்பி சொல்ற, ஒவ்வொரு தனி மனித தவறும் ஒரு அரசாங்கத்துடைய தவறும் நீங்க பிரிச்சு பார்க்கணும். அம்மையார் காலகட்டங்களில் நடந்திருந்தாலும் சரி, பிரதமர் மோடி குஜராத் சிஎம்மா இருக்கும்போது, இன்னைக்கு பிரதமர் இருக்கும்போது நடக்கப்படுற கலவரங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு அரசாங்கத்துடைய தவறு நீங்க பிரிச்சு பார்க்கணும். இப்ப மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடந்தது. ஆளுங்கட்சி அன்னைக்கு இருந்தாங்க. அங்க இருந்த முதலமைச்சர் வீடு கொளுத்தப்பட்டது, துணை முதலமைச்சர் வீடு கொளுத்தப்பட்டது. 2 பெண்கள் நடு ரோட்ல ஒரு கும்பலா. திரு மதிவாணன், நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியுது. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இங்க ஆதாய கொலைகள் நடக்குது, தனிப்பட்ட பகை சார்ந்த ஒரு கொலைகள் நடக்குது அப்படிங்கிறது ஈவன் இன்னைக்கு காவல்துறை பொறுப்பு டிஜிபியும் உள்துறை செயலாளரும் கூட அந்த விளக்கத்தை அளிக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, காவல்துறை இதை முறையா ஏன் கட்டுப்படுத்தல? அப்படி கட்டுப்படுத்தி இருந்தால் ஒரு அச்சம் மக்கள் மத்தியில, குற்றம் செய்பவர்கள் மத்தியில ஏற்பட்டிருந்தா இது கட்டுக்குள்ள வந்திருக்கும் இல்லையா அப்படிங்கறது அவர்களுடைய கேள்வி. இல்ல, இப்போ கட்டுப்பட்டுக்குள்ள இருந்தனால தானே 2021 1597 கொலை சம்பவங்கள் நடந்துபட்டிருக்கு. இன்னைக்கு 2025 461, 2024 490. அப்போ குறைஞ்சி தானே இருக்கு, கட்டுப்படுத்தி தானே இருக்கும். இதான ஆதாரம். அப்போ குறைச்சிக்கிட்டு தான் இருக்குமே தவிர நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல நாங்க தயாரில்லை. நீங்க அரசியல் கூட்டத்துக்காக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்றீங்கன்றத என்னுடைய கருத்து. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ரமேஷ், இங்க இது அரசியல் குற்றச்சாட்டு, தேர்தல் நேரம், ஆளும் கட்சி மேல குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி என்டிஏ கூட்டணி மீது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வைக்கக்கூடிய இன்னொரு புகார், ஒரு வெறுப்பு அரசியலை தமிழ்நாட்டில் பரப்புறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இது வெறுமன குற்றச்சாட்டு இல்லை சார். நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். தமிழகத்தினுடைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், எங்களுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி உள்ளிட்டவர்களும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு கடந்த சில நாட்களில் கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம், அதுவும் பத்திரிகை செய்தி தானே, இட்டுக்கட்டி செய்தி இல்லையா? எதையும் இட்டுக்கட்டி சொல்லலை, பத்திரிகை செய்தி தான். அதே போல் நாமக்கல்ல 7 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு ஆகிக்கொண்டிருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரியில் 70 வயது மூதாட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இப்போ மதுராந்தகம் செங்கல்பட்டில் ஒரு சிறுவன் 2 சிறுமிகளை அழைத்துட்டு போகிறான். அந்த வாகனத்தின் மீது மோதுவது போன்று மோதி அந்த ஒரு சிறுமியை அழைத்துக் கொண்டு பாலியல் பலாத்காரம் செய்ததன் விளைவு இன்றைக்கு உயர்நீதிமன்றமே தானாக வழக்கை போடுங்கள் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் ஆதாரம் தானே.
இன்றைக்கு அதே போல தூத்துக்குடியில் 17 வயது மாணவி இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் செய்தி தான், தரவுகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக அந்த குற்றச்சாட்டை வைக்குது. நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க பொறுப்பு டிஜிபி அவர்களும் உள்துறை செயலாளர் அவர்களும் இன்றைக்கு வந்து சொல்றாங்க 2021 422 சம்பவம் நடந்தது. ஆமா. ஆனா இன்றைக்கு 2025 401 சம்பவம் தான் நடந்திருக்குன்னு சொல்றீங்களே, இது ஒரு அரசுக்கு இது எப்படி சொல்லுவதற்கு அவர்கள் துணிகிறார்கள்? நீங்க வந்து அன்றைக்கு அது மட்டும் இல்லாம போக்சோ பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக குற்றங்கள் நிகழ்ந்தால் புகார் அளிப்பதற்கு முன்வருவதற்கான ஒரு ஏதுவான சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் கோவை மாணவிக்கு நடந்த அந்த கொடூரம் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட 126 நாட்கள்ல விரைந்து நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்ப புகார் அளிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி குற்றம் செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். ஆனா அந்த கொடுத்திருக்கிற அந்த டேட்டாவையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த விழிப்புணர்வு சரியான முறையிலே தமிழக அரசு முன்னெடுத்திருந்தால் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற 422க்கு 401க்கு எங்க இருக்கு? 95-90% வந்து போச்சு இல்ல. சரி, நீங்க முழுமையாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு 25%க்குள் கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும். அதுதான் நீங்க வந்து சட்டம் ஒழுங்கை நீங்க மாநில அரசு நிர்வாகம் காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய செயல். இன்றைக்கு காவல்துறைக்கு இங்கே சுதந்திரம் இல்லை என்று திமுக ஆட்சியில் சுதந்திரம் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆகவே அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு வழக்கை தொடுத்தால் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமோ நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமோ அமைச்சர் மூலமோ அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்ற செய்தியை காவல்துறையினரும் சொல்லுகிறாங்க. இல்ல இப்ப நீங்க சொன்ன இந்த செய்தியாளர் சந்திப்புல திரு தீரஜ்குமார் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள்ல போய் பாருங்க, சட்டம் ஒழுங்கை கையாளக்கூடிய குற்றங்களை குறைக்கக்கூடிய சதவீதத்தில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் அப்படிங்கிறாங்க. ஈவன் அதை பிற்பகல்ல செய்தியாளர் சந்தித்த அமைச்சர் ரகுபதியும் அதை சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இந்த டேட்டா தமிழ்நாட்டுக்கு தானே, நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே இந்த செய்தியை சொல்றீங்க. நீங்க ஆந்திராவுக்கா சொல்றீங்க, கேரளாவுக்கா சொல்றீங்க, இல்ல கேரளாவுடைய தரவு இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? பாமரனுக்கு தெரியுமா? சாதாரண மக்களுக்கு தெரியுமா? ஆந்திராவுடைய தரவுகளும் தெலுங்கானாவுடைய தரவுகளும் இங்க உள்ளவங்களுக்கு தெரியுமா? நீங்க மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பேசுவதே வழக்கமாக வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இங்க என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் நீங்க எந்த அளவுக்கு குறைச்சிருக்கீங்க? அதுதானே செய்தி, அதுதானே நீங்க மக்களை காக்க வேண்டிய அரசு. இதை விட்டுட்டு நீங்க அண்டை மாநிலத்தில் மற்ற விஷயங்கள்ல வளர்ச்சி உள்ளிட்ட மற்ற விஷயங்கள்ல நம்ம மாநிலங்களை ஒப்பிடும் போது சட்டம் ஒழுங்கிலும் அப்படியான ஒரு ஒப்பீட்டுக்கு போய் ஆக வேண்டிய தேவை இருக்கு இல்லையா சார்? வளர்ச்சியும் தேவைதான், சட்டம் ஒழுங்கையும் கட்டுப்படுத்த வேண்டியதுதான். இரண்டும் தேவைதான், இரண்டு கண்கள் தான். ஒரு அரசுக்கு வளர்ச்சியும் ஒரு கண்ணு தான், சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறது ஒரு கண்ணு தான். சரி, ஓகே, சுருக்கமா சொல்லுங்க மதிவண்ணன். நம்ம சுருக்கமா சொல்லணும். சகோதரர் பேசுறாரு ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க தஞ்சாவூர்ல வந்து ஒரு குழந்தை வந்து லாவண்யான்னு ஒரு குழந்தை இறந்தது. அந்த குழந்தையோட மரணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலைய எதிர்கட்சி அன்னைக்கு சொன்னாங்க. மதமாற்றன்னு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டு சொன்னாங்களா, சொல்லலையா? அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அது முடிவோட என்ன வந்தது, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டதா இல்லையா? அப்போ நீங்க மத கலவரத்தை தூண்டணுன்றதுக்காக தான் பிரச்சனைகளை நீங்க திசை திருப்புறீங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையும் எந்த தப்பையும் நாங்க நியாயப்படுத்துறோம். பேசும். நான் மற்றவர்களுடைய கருத்து வாங்கிட்டு திரு அருணன், இங்க ஆளும் அரசு மீது இங்க இப்ப தற்போதைய சூழலில் கடந்த 5 ஆண்டுகள்ல குற்றங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்திருக்கிறது, குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் சொல்றது மதவாதத்தையும் வெறுப்பு அரசியலும் இங்க என்டிஏ விதைக்கிறாங்க அப்படின்னு. என்ன அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது? என்கிட்ட தானே கேட்குறீங்க? ஆமா, திரு அருணன் உங்களிடம் நடுவுல. அதாவது அதுக்கு வர்றதுக்கு முன்பு நம்முடைய தமாக நண்பர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பினாரு. ஐயா, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றினா தமிழ்நாட்டு புள்ளி விவரங்களை வச்சுதான் பேசணும், மற்ற மாநிலங்களுடன் ஏன் ஒப்பிட்டுறீங்க என்று ஆச்சரியமாச்சு. அவங்களும் ஒரு காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவு தான், அவர் அகில இந்திய கட்சியில இருந்து வந்தவங்க. ரெண்டாவது, அவங்க இருக்கிறது ஒரு அகில இந்திய அமைப்புல தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுக்கு தலைமை பாஜக. அப்புறம் அந்த கட்சியினுடைய தலைவர் மட்டுமல்ல, நாட்டு பிரதம மந்திரி வந்து இப்பதான் திருச்சியில வந்து முழங்கிட்டு போயிருக்காரு, இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு. அப்படி இந்த நாட்டு பிரதம மந்திரி பேசும்போது அப்ப பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டுத்தானங்க செய்வோம்.
வந்து அதிமுக பேசினாவது ஒத்துக்கொள்ளலாம், ரைட், அவங்க அவங்களும் பிற மாநிலங்கள் இருந்தாலும் கூட. ஆனால் பாஜக தலைவர்களும் பிரதம மந்திரி அப்படி பேசினா நாங்க நிச்சயமா அதுக்கு திருப்பி கேட்கத்தானே செய்வோம். உங்களுடைய ஆட்சி எந்த முறையில நடந்துச்சு, எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு புள்ளி வரம் தர்றேன். இப்ப பாருங்க, நேஷனல் அப்படி திருப்பி கேட்டா அது நியாயப்படுத்துற மாதிரி ஆயிடாதா? இல்ல நம்ம உள்ள நிலைமையை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒப்பீடு அவசியம். ஏன்னா கேட்பது பிரதம மந்திரி, அதுதான் நான் சொல்றேன். அதிமுக கேட்டாலாவது அது சரி, அது இந்த மாநிலத்தில் உள்ள எதிர்கட்சி. அவர் பேசுவதற்கு என்ன ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு? ஒண்ணும் இல்லைங்க. இந்த தேசிய குற்ற ஆவண அந்த பீரோ இப்ப 2024 புள்ளி வரை இப்ப 25ல தான் வந்திருக்குது. அது வந்து பெர் கேபிட்டா கணக்கு, அதாவது தனிநபர் சராசரி குற்றம் பாத்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப அதிகமா எங்க இருக்கு என்றால் உத்தரப்பிரதேசத்துலதான் இருக்கு, 7.4. அடுத்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா டெல்லியில, அங்கேயும் இவங்கதான் சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பு அமித்ஷா ஜி தான். அப்புறம் ரொம்ப அதிகமா எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல 4.4. அப்ப நீங்க இந்த பட்டியல தமிழ்நாடு வரவே இல்லை. இந்த அளவுக்கு அதுவும் இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது பிரதம மந்திரி வந்து பேசினா நாங்க குறிப்பிடத்தானே செய்வோம். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் பழசுக்குள்ள எல்லாம் போகல. ஜம்மு காஷ்மீர்ல சட்ட ஒழுங்கு பொறுப்பு யாருக்கு கிட்ட இருக்கு? அமித்ஷா ஜி கிட்ட இருக்கு. மாநிலத்தை காலி விட்டாங்க 2019, 7 ஆண்டுகளா மாநிலம் இல்ல. 2 யூனியன் பிரதேசமா உடைச்சு அந்த யூனியன் பிரதேசத்தை சட்ட ஒழுங்கு காக்கிற பொறுப்பு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட இருக்கு. அங்க இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா மீது கொலை வெறி தாக்குதல், நல்ல வழிக்கு உயிர் பழைச்சிட்டாரு. அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்படி பேசுனீங்கன்னா திருச்சியில வந்து நாங்க திருப்பி கேட்போமா மாட்டோமா? ஆகவே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பற்றி நீங்க ஒப்பீட்டளவில் அந்த வாதத்தை வைக்கணும்னு சொல்றீங்க. சரி, அது ஏற்றுக்கொள்ளப்படுது. அதே நேரத்தில் நாள்தோறும் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், கொலை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலாக இருக்கிறது. அது வந்து ஒரு அச்சத்தை, குற்றம் செய்பவர்களுக்கான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை இல்லை அப்படிங்கறத பார்க்க வேண்டாமா? இல்லங்க, இப்ப நம்ம தனித்தனியா சில விஷயங்களை பார்த்து நாம அதை இது பண்ண, நாங்க கூட அறிக்கை விட்டுருக்கோம். இப்ப எங்க தூத்துக்குடி பக்கத்துல அந்த கொடூரம் பாருங்க, +2 படிக்கிற மாணவி அந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டிருக்காப்ல. அப்ப